என்னால் ரொம்ப நேரம் பஸ்ஸில் போக முடியாது. பஸ்லையோ ட்ரெயின்லையோ கார்லையோ நான் ரொம்ப நேரம் போனேன்னா எனக்கு வந்து வாமிட் வர மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பர்சனாக நீங்கள், அப்போ அவங்களுக்கான ஒரு டிப்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் டாக்டர் கவினியா சரவணன். ஸோ நம்ம இன்னைக்கு டிப்ஸ்குள்ளே போயிடலாம். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நமக்கு நாசியா அப்படின்னு சொல்லுவோம். அந்த வாமிட் வர மாதிரி இருக்க சென்சேஷனை தான் நம்ம வந்து நாசியான்னு சொல்லுவோம். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அக்யூப்ரெஷர் கொடுக்க போகிறோம். யூஸ்வலாக அக்யூப்ரெஷரில் வந்துட்டு நம்ம பாடியில் ஒரு இடத்துல வந்து நம்ம அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால அந்த பார்ட்டில் ஒரு எனர்ஜி ஃப்ளோ க்ரியேட் ஆகி அந்த பார்ட்டில் இருக்க கம்ப்ளீட் அந்த எங்கே போய் முடியுதோ அந்த பர்டிகுலர் ஆர்கனுக்கு அந்த எனர்ஜி வந்து கொண்டு போகும். ஸோ அதனால நமக்கு யூஸ்வலாக அக்யூபஞ்சரில் ஒரு தியரி இருக்குது. நம்ம சீ ஃப்ளோன்னு சொல்லுவோம். அது ஒரு எனர்ஜி ஃப்ளோ. நம்ம பாடியில் அதை வந்து எல்லா இடத்துலையும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது நமக்கு வந்து இந்த அப்ஸ்ட்ரக்ஷன், அந்த பிளாக்கேஜ் வந்துட்டு நமக்கு கம்மியாயிட்டு அதெல்லாம் தாண்டி அந்த சீஃப்ல வந்து போகிறதுனால நமக்கு என்ன பார்ட்டில் பிரச்சனையோ அந்த பார்ட் வந்து நார்மலாக ஃபங்க்ஷன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதுதான் அக்யூபஞ்சரோட தியரி. ஸோ இப்போ நம்ம என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்க்கலாம். இதை வந்து P6ன்னு சொல்லுவோம். P6னா பெரிகார்டியம் 6. இந்த பெரிகார்டியம் 6 ஒரு டிஸ்டல் பாயிண்ட். டிஸ்டல் பாயிண்ட்னா ஒன்றும் இல்லை, நம்ம செஸ்ட்டு, நம்ம அப்டாமன் பார்ட், இந்த ரெண்டு பார்ட்டையும் கன்சர்ன் பண்ணது தான் இந்த P6ஓட, பெரிகார்டியம் 6ஓட இந்த பாயிண்டோட மெயினான ஒரு இண்டிகேஷன். ஸோ இப்போ நம்ம P6 ஸ்டிமுலேட் பண்ணுறோம், இதனால நாசியாவை கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ இப்போ லொக்கேஷனுக்கு போயிடலாம். P6 எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ரிஸ்ட், உங்கள் மணிக்கட்டு பகுதியில் இந்த டிஸ்டல் ரிஸ்ட் க்ரீஸ் இருக்கு இல்லையா, இங்கே ஒரு ஃபஸ்ட்டு லைன் மாதிரி இருக்கும். அந்த லைன்லேருந்து உங்கள் ஃபஸ்ட்டு 3 விரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரல், இந்த 3 விரலையும் முன்னாடி வைக்கணும். அந்த லைன் முடிகிற இடத்துலேருந்து உங்கள் ஆர்ட்ரிஸ் 2 போகுதா, இது 2க்கும் நடுவில் வரணும். பாயிண்ட் தான் உங்களுக்கு P6. இதை வந்துட்டு நீங்கள் ஆன் அண்ட் ஆஃபாக உங்கள் தம்பு, உங்கள் கட்டை விரலை வச்சு நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த பாயிண்டில் இருக்க ஒரு ஸ்டிமுலேஷன் வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். இதனால் உங்களுக்கு வாமிட் வரது வந்து இன்ஸ்டண்ட்டாக ஸ்டாப் ஆகும். இந்த கம்ப்ளீட் ப்ராசஸில் நீங்கள் வந்து அது வாமிட்டிங் வருமா வராதா, வர மாதிரி இருக்குது அப்படிங்கிற கம்பல்சரி அந்த தாட்டை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணும்போது தான் உங்களால் இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். பிகாஸ் நம்ம சைக்காலஜிக்கலாக வந்துட்டு ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கும் போது தான் அதை வந்து நம்ம மைண்ட் அக்செப்ட் பண்ணும், பாடி அக்செப்ட் பண்ணும். நீங்கள் சைக்காலஜிக்கலாக அங்கே இருந்துக்கிட்டு இங்கே ஃபிசிக்கலாக எந்த ப்ரெஷர் கொடுக்கறனால உங்களுக்கு எந்த ரிசல்ட்டும் வராது. ஸோ இது ரெண்டையும் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இப்படி பண்ணும்போது நீங்கள் எங்கே வேணால் ட்ராவல் பண்ணலாம். இந்த வாமிட்டிங் ப்ராப்ளம் வராமல் நம்ம ஈஸியாக போயிட்டு வந்துடலாம். ஸோ தேங்க்யூ.